வாங்க டேஸ்டியான முட்டைகோஸ் பொரிச்ச கூட்டு என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கூட்டு தோசை, சப்பாத்தி, ரைஸு, ரசம் ரைஸோட ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கரில் 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம், 25 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு 2-3 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. அதோட ரஃபா சாப் பண்ண ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 8 பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி. நான் 1 டீஸ்பூன் தான் போட்டேன். அப்புறம் குக் பண்ணோடனே பத்தலை, ஏன்னா 3/4 கிலோ கோஸ் சேர்க்குறோம். ஃபைனாக சாப் பண்ண 3/4 கிலோ கோஸு சாப்பரில் போட்டு செஞ்சிங்கன்னா சீக்கிரமாகவும் வேலையாகவும் சாப்பிங்கும் நல்லா ஃபைனாக இருக்கும். 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணி 6 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிடுங்க. பாசிப்பருப்பு நல்லா வெந்துடும், கடலைப்பருப்பும் வெந்துடும், ஆனால் அதோட ஷேப் அப்படியே ரீட்டைன் ஆகும். எந்த காய்கறி பருப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட ஒரு மிக்சர் ஜாரில் 2 வரமிளகா, 1/4 மூடி தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சிருங்க. அப்புறம் தண்ணி போட்டு நல்லா மைய அரைச்சி நம்ம வேக வச்சுருக்க பருப்பு காயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்சியை கழுவி அந்த தண்ணியும் ஊற்றிடுங்க. கூட்டோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணியை எக்ஸ்ட்ரா வேணால் ஊற்றிக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கூட்டுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடுங்க. ஸ்பைஸ் லெவல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா மேலே திரண்டு வரும். கரெக்டான ஸ்டேஜ். கூட்டு ரெடி ஆகிடுச்சின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டு பொரிஞ்ச உடனே நம்ம ரெடியாக இருக்க கூட்டில் அதை மேலே டாப் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா டேஸ்டியான கூட்டு ரெடி. இந்த கூட்டு ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங்.